ஒரு இது மாட்டிங்க யாராக இருந்தாலும் இதை மாற்றிக்கிங்க. இது வந்து யாராக இருந்தாலும் மாற்றிக்கிங்க. யாராவது வந்தாங்கன்னா மாற்றி கொடுத்துருங்க. சரி, கவர் கொடுக்க போகிறோம். கவர் கொடுக்க போகிறோம். அது பரவாயில்ல, வைக்கலாம். சேர் போட்டு அப்படியே கொஞ்சம் அப்படியே நல்லா இருக்கும். இந்த சேர்ல உட்காந்து கொஞ்சம் சிரமப்படாம லைன்ல நல்லா இருக்கும். நிக்க நின்றுங்க இன்ஷால்லா. யாரால நிக்க முடியல அவங்க உட்காந்துங்க. நிக்க முடியும்னு சொல்றவங்க நினைக்கிறவங்க இன்ஷால்லா லைனா நின்றுலாம. ஆண்களும் கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் லைனா ஒரு 4 நாள் தான் இருந்தீங்கன்னாக்கா கொஞ்சம் பார்க்கறது நல்லா இருக்கும். அப்படியே பஸ் ஸ்டாண்ட் வரையும் போகலாம் நீங்க. மொபைல் கேட்டீங்களா? போதுமா? சரிஜி, இந்த மட்டும் கொஞ்சம் ஆண்களை கொஞ்சம் நிற்க சொல்கிறாங்க முன்னாடி இல்லையா? ஆமாம், அது நவுறு சொல்லுங்க. நவுறு இப்போலாம் நவுறு சொல்ல முடியாது. அப்படியே இங்கே இடத்துல வந்து இருக்கிற இடத்துல அப்படி நின்று சொல்லுங்க. அதுக்கு ஏதாவது டேபிள் ஏதாவது வேணுமா? சூடு பெண்கள் இருக்கிற நிற்பாங்க. அவ்வளோ கொஞ்சம் நகர்த்தி விட்டு அதில் ஒரு ஒலையாக இருக்குது. ஒன்றும் ஆண்கள் வேணா இந்த சைடில் வேணா வருவாங்க. அப்படியே 9 வந்துருக்கேன் நிற்கிறாங்க. நிற்கட்டும். இது எல்லாத்தையும் கொடுத்துருங்க காதல் பாய். இது எல்லாத்தையும் அனுப்பி விட்ருங்க. இதை ஒன்றுமே வைக்க வேணாம். எல்லாத்தையும் கொடுத்துருங்க. பசங்கள்கிட்ட கொடுத்து எல்லாத்தையும் தலைவரே நீங்க கொஞ்சம் அலோவ் பண்ணும்போது பெண்கள் கொஞ்சம் பஸ் ஸ்டாண்ட் தாண்டி போயிடும். அஸ்ஸலாமு அலைக்கும். கொஞ்சம் பெண்கள் ரொம்ப நெருக்கடியாக நிற்கிற மாதிரி கொஞ்சம் ஃப்ரீயாக நில்லுங்க. ஒரே இடத்துல குமிஞ்சு நிற்கிற மாதிரி இருக்குது. அந்தாண்டி கொஞ்சம் இடம் இருக்குது பெண்களுக்கு. அந்தாண்டி இருக்குது இடம். கொஞ்சம் பின்னாடி இருங்க. சைடில் அந்த பக்கம் நிற்க வேணாம். அப்படி முன்னாடி வந்துடுங்க. ஃப்ரீயாக நில்லுங்க. சேரில் வந்து வயசானவங்க மட்டும் உட்காந்துங்க. भाई लाइव हो क्या हो भाई? ओके. अस्सलामु अलैकुम व रहमतुल्लाहि व बरकातुहू. इन्नल हम्दुलिल्लाह नहमदुहु नस्तईनुहु नस्तगफिरुहु व नऊज़ु बिल्लाहि मिन शुरूरि अनफुसिना व मिन सय्यिआति अअमालिना. मैं यहदी अल्लाहु फला मुदिल्ल लहु व मैं युद्लिल फला हादिय लहु व अशहदु अन ला इलाहा इल्लल्लाह वहदहु ला शरीक लहु व अन्न मुहम्मदन अब्दुहु व रसूलुहु. अम्मा बाद. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்கள் மீதும் இங்கே குழுமி இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் பொதுமக்கள் நம் அனைவர் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாவட்டுமாக என்ற பிரார்த்தனையோடு தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் கடலூர் வடக்கு மாவட்டம் சார்பாக
இப்பொழுது இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை துவங்குகின்றோம். இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் என்பது இஸ்ரேலிய பயங்கரவாத செயலை கண்டித்து 1948 ஆண்டு முதல் இன்றைய நாள் வரை இஸ்ரேலிய ராணுவமும் இஸ்ரேலிய அரசாங்கமும் பலஸ்தீன் என்ற இந்த நாட்டை பல லட்சக்கணக்கான மக்களை பல்லாயிரக்கணக்கான மக்களை கொன்று குவித்து வரக்கூடிய அந்த கொடுமையான செயலை கண்டித்து அக்கிரமமான இந்த செயலை கண்டித்து தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு மாவட்ட தலைநகரங்களில் இது போன்ற கண்டன ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த ஆர்ப்பாட்டத்தை காணக்கூடிய பொதுமக்கள் சகோதர சகோதரிகள் ஒன்றை மட்டும் நினைவில் கொள்ளுங்கள். இந்த இஸ்ரேல் என்ற நாடு திருட்டுத்தனமாக நுழைந்த ஒரு நாடு. எப்படி இந்தியாவை வெள்ளையன் அபகரித்ததை போல் இந்த நாட்டை 200 ஆண்டுகளாக அடிமையாக வைத்திருந்த அந்த வெள்ளையனை எப்படியெல்லாம் கடுமையான தாக்குதல் கொடுத்து நம்முடைய இந்திய மக்கள் விரட்டி அடித்தார்களோ அதே போன்றுதான் 1948 முதல் பலஸ்தீன் என்ற அந்த மக்கள், அந்த நாட்டு மக்கள், பூர்வகுடி மக்கள் இஸ்ரேல் என்ற இந்த திருட்டுத்தனமாக உள்ளே நிறைந்த இந்த கயவர்களை அன்றிலிருந்து இன்று வரை எதிர்த்துக் கொண்டிருக்கிறார்கள். இவனுடைய ராணுவத்தையும் நவீன ஆயுதங்களையும் சின்ன சின்ன கற்களை கொண்டு எதிர்த்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த சமுதாயத்தை, சிறுவர்களை, பெண்களை மோசமான முறையில் இந்த இஸ்ரேலிய ராணுவம் ஆளக்கூடிய நெதன்யாகு போர் நெறி அந்த மக்கள் குவித்து வருகிறார். 40 மேல் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஒரு வாரங்களுக்கு முன்னால் இவரை குண்டு அந்த கொடுமை தாங்காமல் அகதி முகாம்களில் அந்த மக்களை, லட்சக்கணக்கான மக்கள் தங்கியிருக்கக்கூடிய அந்த முகாம்களில் என்று சொல்ல அந்த இடத்தில் அதையும் இந்த மனித இவனை போன்ற ஒரு காய்மராண்டி பார்க்க இஸ்ரேலிய ராணுவம் அகதி முகாம்களில் குண்டு ஆயிரக்கணக்கான மக்கள் காயமடைந்திருக்கிறார்கள். கொலை செய்யப்பட்டவர்கள் 50க்கும் மேற்பட்டவர்கள். உலக அளவில் இந்த காட்சி நாடுகள் எல்லார்களை காரி உமிழக்கூடிய உலகம் முழுவதும் பகுதி
சட்ட ரீதியாக இங்கே நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம். இந்த போராட்டம் என்பது வெறுமனே கலைந்து செல்லக்கூடிய போராட்டம் அல்ல. எங்களுடைய உணர்வுகளை பிரதிபலிக்கக்கூடிய இடம். எங்களுடைய மக்கள் இன்றைக்கு வேதனைப்படுகிறார்கள், கடுமையான காயங்களுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்காகத்தான் இந்த போராட்டம். உலகத்தில் எந்த மனிதன் பாதிக்கப்பட்டாலும் முதலில் களம் இறங்கக்கூடியவர்கள் முஸ்லிம்கள். எந்த மனிதன் பாதிக்கப்பட்டாலும் சரி, முதலில் களம் இறங்கக்கூடியவர்கள் நாங்கள். இயற்கை சீற்றங்களாக இருந்தாலும் சரி, அதே போன்று இது போன்ற போர்களாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு கலவரங்களாக இருந்தாலும் சரி, முதலில் குரல் கொடுக்கக்கூடியவர்கள் முஸ்லிம்கள். அந்த அடிப்படையில் தான் இந்த போராட்டம் இன்றைக்கு ஆரம்பம் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த ஆர்ப்பாட்ட களத்தை நோக்கி வந்திருக்கக்கூடியவர்கள் உங்களுடைய கண்டன கோஷங்களை விண்ணை முட்டுகின்ற அளவில் உங்களுடைய கண்டன குரல்களை பதிவு செய்யுங்கள். உங்களுடைய மன குமுறலை பதிவு செய்யுங்கள். உங்களுடைய இந்த ஓசை அந்த செவிட்டு அரசாங்கம், இஸ்ரேலிய அரசாங்கத்திற்கு காதில் விழ வேண்டும். ஒட்டுமொத்த உலகமும் அவரை நோக்கி காரி போராட்டங்கள் இன்றைக்கு நடந்து அந்த நிலையில் தான் இந்த ஆர்ப்பாட்டம். இந்த ஆர்ப்பாட்டத்தின் தொடக்கமாக முதலாவதாக நம்முடைய மாவட்ட பொருளாளர் அப்துல் காதர் அவர்கள் கண்டன கோஷத்தை எழுப்புவார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, ஆர்ப்பாட்ட கோஷங்கள் சொல்லும் பொழுது கையை உயர்த்தி நல்ல சத்தமாக சொல்லுமாறு கேட்டுக்கிறோம். நீங்கள் இங்கே சொல்லக்கூடிய அந்த கோஷங்கள் விண்ணை முட்டக்கூடிய அளவுக்கு இருக்க வேண்டும். அதனால கொஞ்சம் நல்ல சத்தமாக சொல்லுமாறு கேட்டுக்கிறோம். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம், முஸ்லிம்களின் ஆர்ப்பாட்டம். பாலஸ்தீன ரஃபா எல்லையில் கொத்து கொத்தாய் அப்பாவி மக்களை குண்டு போட்டு கொன்று குவிக்கும் பயங்கரவாத இஸ்ரேலை கண்டிக்கின்ற ஆர்ப்பாட்டம். கண்டிக்கின்றோம், கண்டிக்கின்றோம். இரக்கமின்றி தயக்கமின்றி அப்பாவி ரஃபா மக்கள் மீது அநியாயமாக ராக்கெட் வீசி அழித்தொழிக்கும் அராஜகத்தை வன்மையாக கண்டிக்கின்றோம். பாவிகளே, பாவிகளே, அக்கிரமம் செய்யும் பாவிகளே, உலகத்தில் உள்ள கண்கள் எல்லாம் ரஃபாவின் மீது இருக்குதடா. பெஞ்சு பிள்ளைகள் துடிக்கும் போது, பெற்ற தாயும் கதரும் போது, உடல்கள் சிதைந்து கிடக்கும் போது உள்ளம் உடைந்து போனதடா. இரக்கம் இல்லையா? இரக்கம் இல்லையா? உலக நாடுகளே இரக்கம் இல்லையா? அப்பாவி மக்களை கொன்று குவிக்கும் பயங்கரவாதி இஸ்ரேலை கண்டிப்பதற்கு மனம் இல்லையா? பெண்கள் குழந்தைகளை கொல்லுறானே, போர் விதிகளை மீறுறானே, மனித நேயம் துளியும் மின்றி மக்களை கொன்று குவிக்கிறானே. எத்தனை கொடுமை, எத்தனை கொடுமை!
பச்சிளம் குழந்தைகள் கொல்லப்படுவது பார்க்க முடியாத வன்கொடுமை. இத்தனை செய்யும் இஸ்ரேலை ஒடுக்குவதற்கு யாரும் இல்லை. இத்தனை இழந்த மக்களின் கண்ணீர் ஒரு நாள் உங்களை கணக்கு தீர்க்கும். இறைவனின் பிடி இறுக்கமாகும். காணும் இடமெல்லாம் கான்கிரீட் குவியல், கான்கிரீட்டுக்குள் உடல்களின் குவியல். சிதைந்து போன உடல்களை பார்த்து கதறி அழுவதற்கும் முடியவில்லை. மண்ணுக்குள் புதைந்த பிள்ளைகள், மரணத்தின் பிடியில் குழந்தைகள், இடிபாடுகளில் மீட்கும் போது இதயம் நொறுங்கி போகுது. மனித ரத்தம் குடிப்பதற்கு, குழந்தைகள் சதையை தின்பதற்கு களம் இறங்கி காத்திருக்கும் ரத்தம் குடிக்கும் ஓநாய்களே, இஸ்ரேல் பயங்கரவாதிகளே, அழிந்து போவீர், அழிந்து போவீர், ஒட்டு மொத்தமாய் அழிந்து போவீர். ரஃபா முழுவதும் கந்தக வாசம், கரிந்து கிடக்குது பாலத்தின் தேசம். ஐநா சபையே, ஐநா சபையே, கண்களை கட்டி கொண்டிருக்கும் கருணை இல்லா ஐநா சபையே, இரக்கம் இல்லையா, இரக்கம் இல்லையா? பச்சிளம் பிள்ளைகள் மடிவதை பார்த்து கொஞ்சம் கூட இரக்கம் இல்லையா? உலக அமைதியை நிலைநாட்டு, மனித உரிமையை காத்து நிற்க அதிகாரம் கொண்ட ஐநா சபையே, அமைதி காப்பது வெட்கக்கேடு. ஆடையின்றி சிவப்புமின்றி அனாதையாய் வந்தவனுக்கு அடைக்கலம் கொடுத்த பாலஸ்தீனை அடிக்க துழிக்கும் அரக்கனே, அழிந்து போவாய், அழிந்து போவாய். கொத்து கொத்தாய் சடலங்கள், குவியல் குவியலாய் கட்டிடங்கள், மீட்பதற்கு ஆளும் இல்லை, அழுவதற்கு கண்ணீர் இல்லை. அல்லல் படும் குழந்தைகளின் அவள குரல் கேட்கலையா? ஐநா சபையே கேட்கலையா? கூண்டில் நிறுத்து, கூண்டில் நிறுத்து. அப்பாவி மக்களை கொன்றொழிக்கும் பயங்கரவாத இஸ்ரேலை கூண்டில் நிறுத்து, கூண்டில் நிறுத்து. துள்ளி குதித்து விளையாடும் சின்னஞ்சீறு பிள்ளைகள் எல்லாம் கந்தக குண்டுக்கு பலியாகி துள்ள துடிக்க சாகும் போது இதயம் நொறுங்கி போகுது, கண்கள் ரத்தம் வடிக்குது. ஒன்றா இரண்டா இறந்த உயிர்கள், கொடுமைக்கு இரையா எத்தனை பலிகள், எத்தனை உயிர்கள், எத்தனை உயிர்கள், நித்தமும் அடிவது எத்தனை உயிர்கள். 100 ஆண்டு போராட்டத்தில் இஸ்ரேல் கொண்டது லட்சம் உயிர்கள். இதயம் இருக்கும் மனிதர்களே, ஈரம் இருக்கா உங்களுக்கு? உரிமைக்காக போராடும் மக்களின் பக்கம் நிற்பதற்கு உலகம் முழுவதும் ஒன்றாய் சேர்ந்து குரல் கொடுக்க தயங்குவதேன்? ஊரும் இன்றி நாடும் இன்றி நாதியட்டு நின்றவனே, பாலஸ்தீன பிச்சையிலே உயிர் பிழைத்த துரோகிகளே, சொந்த மண்ணின் மைந்தர்களை கொன்றொழிக்கும் பாவிகளே,
ஆடும் ஆட்டம் நிரந்தரம் அல்ல, உன் ஆயுத கூட்டமும் நிரந்தரம் அல்ல. ஆடும் ஆட்டம் நிரந்தரம் அல்ல, உன் ஆயுத கூட்டமும் நிரந்தரம் அல்ல. ஏந்தி விட்டோம், ஏந்தி விட்டோம் எங்கள் இரு கைகளையும் இஸ்ரேலின் அழிவுக்காக இறைவனிடத்தில் ஏந்தி விட்டோம். எல்லாம் அல்ல இறைவனின் சாபம் உன் மீது வீழ பிரார்த்திப்போம். அழிந்து போவாய், அழிந்து போவாய், ஒட்டு மொத்தமாய் அழிந்து போவாய். அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர். இப்படி வந்து நின்றுக்கடா. இரு பாப்பா, இரு பாப்பா, பாப்பா இரு. வாடா வாடா. மேடைக்கு முன்னாடி வாங்க. பெண்கள் வந்து ரொம்ப நிறைய பேர் வந்து காத்து இருக்கு. கொஞ்சம் கொஞ்சம் ரொம்ப நெருக்கமா நிக்கிறீங்க. ஏன்னா சில பேருக்கு முடியாதவங்க இருப்பாங்க, மயக்கம் வந்து விழுந்துருவாங்க. அதனால கொஞ்சம் காத்தோட்டமா நில்லுங்க. இப்படி இந்த பக்கமா இடம் இருக்கு, இப்படி கொஞ்சம் முன்னாடி வந்துருங்க. பெண்கள் இப்படி கொஞ்சம் முன்னாடி வந்துருங்க. அப்படியே நில்லுங்க. அங்க அப்படியே அப்படியே பெண்கள் பதில இங்க நில்லுங்க. ஆண்கள் கொஞ்சம் பின்னாடி போயிடுங்க. இந்த டீ கடை சைடுல யாரும் நிக்க வேணாம். கோஷம் போடணும்னா சும்மா நிக்க கூடாது. கோஷம் போடணும், கோஷம் போடணும். அவனை மேலே விட்டு வாடா வாடா, மேலே ஏற மேலே இங்க நின்று. அடுத்தபடியாக நியூஸ் கொஞ்ச நேரம் ஆகும், கொஞ்ச நேரம் ஆகும் சொல்லிட்டுங்க, கொஞ்ச நேரம் ஆகும் சொல்லிட்டுங்க. அவர் கூப்பிட்டா, அவர் கூப்பிட்டா வாஹாபு கூப்பிட்டு சொல்லிட்டா. அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர். ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம், முஸ்லிம்களின் ஆர்ப்பாட்டம். பயங்கரவாத இஸ்ரேலை கண்டிக்கின்ற ஆர்ப்பாட்டம். சொல்லவா இரக்கமின்றி அப்பாவி ரபா மக்களின் மீது அநியாயமாக ராக்கெட் வீசி அழித்தொழிக்கும் அராஜகத்தை வன்மையாக கண்டிக்கிறோம். பாவிகளே, 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 அக்கிரமம் செய்யும் பாவிகளே, உலகத்தில் உள்ள கண்கள் எல்லாம் ரபாவின் மீது இருக்கிறதா? இங்கு பிள்ளைகள் குடிக்கும் போது, பதறும் போது, உடல்கள் சிதைந்து கிடக்கும் போது உள்ளம் உடைந்து போட வேண்டாம். இரக்கமில்லையா, இரக்கமில்லையா? நாடுகளே, இரக்கமில்லையா? மக்களை கொன்று குவிக்கும் பயங்கரவாதி இஸ்ரேலை கண்டிப்பதற்கு மனமில்லையா? பெண்கள் குழந்தைகளை கொல்லுறான். பெண்கள் குழந்தையை கொல்லுறானே. பெண்கள்
குழந்தைகளை கொல்லுறானே, போர் விதிகளை மீறுறானே, மனிதநேயம் துளியும் இன்றி மக்களை கொன்று குவிக்கிறானே. எத்தனை கொடுமை, எத்தனை கொடுமை! பச்சிளம் குழந்தைகள் கொல்லப்படுவது பார்க்க முடியாத வன்கொடுமை. இத்தனை செய்யும் இஸ்ரேலை ஒடுக்குவதற்கு யாரும் இல்லை. இத்தனை இழந்த மக்களின் கண்ணீர் ஒரு நாள் உங்களை கணக்கு தீர்க்கும். இத்தனை இழந்த மக்களின் கண்ணீர் ஒரு நாள் உங்களை கணக்கு தீர்க்கும். இறைவனின் பிடி இறுக்கமாகும். காணுமெல்லாம் கான்கிரீட் குவியல், கான்கிரீட்டுக்கு உடல்களின் குவியல். சிதைந்து போன உடல்களை பார்த்து கதறி அழுவதற்கும் முடியவில்லை. மண்ணுக்குள் புதைந்த பிள்ளைகள், மரணத்தின் பிடியில் குழந்தைகள், இடிபாடுகளில் மீட்கும் போது இதயம் நொறுங்கி போகுது. மனித ரத்தம் குடிப்பதற்கு, குழந்தைகள் சதைகளை தின்பதற்கு களம் இறங்கி காத்திருக்கும் ரத்தம் குடிக்கும் ஓநாய்களே, இஸ்ரேல் பயங்கரவாதிகளே, அழிந்து போவீர், அழிந்து போவீர், ஒட்டுமொத்தமாய் அழிந்து போவீர். ரஃபா முழுவதும் கந்தவாசம், கரிந்து கிடக்கிறது பாலஸ்தீன் தேசம். அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர். முடிச்சுட்டு நீங்க வரீங்களா? இல்லை நான் போடுறேன். நீ தான் பண்ணுறீங்க. அங்கே கொடுங்க, அந்த பக்கத்தில் கொடுங்க. பசங்களை கொடுத்துங்க பேர.
ஏந்தி விட்டோம். எங்கள் இரு கரங்களை ஏந்தி விட்டோம். இஸ்ரேலின் அழிவுக்காக, இஸ்ரேலுக்காக எல்லாம் வல்ல இறைவனிடத்தில், எல்லாம் வல்ல இறைவனிடத்தில் ஏந்தி விட்டோம், ஏந்தி விட்டோம், கையேந்தி விட்டோம், கையேந்தி விட்டோம். அழிந்து போவாய், அழிந்து போவாய் அநியாயக்கார இஸ்ரேலே, அநியாயம் செய்யும் ராணுவமே, கொத்து கொத்தாய் கொல்லும் ராணுவமே, அழிந்து போவாய், அழிந்து போவாய், ஒட்டுமொத்தமாய் அழிந்து போவாய், ஒட்டுமொத்தமாய் அழிந்து போவாய். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். அடுத்தபடியாக மாநில பேச்சாளர் சகோதரர் இ ஃபாரூக் அவர்கள் கண்டன உரை நிகழ்த்துவார்கள். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, உங்கள் அனைவர் மீதும் இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக. உலகத்தினுடைய கண்கள் ரஃபாவை நோக்கி, ஆல் ஐஸ் ஆன் ரஃபா என்கின்ற ஹேஷ்டாக் உலக அளவிலே ட்ரெண்டிங் ஆகி உலக மக்களுடைய பார்வையை ஈர்க்கக்கூடிய ஒரு காரியமாகவும், உலக அளவிலே ஏராளமான பேர் எதிர்ப்புகளை தெரிவிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு புரட்சி இன்றைக்கு உலக அளவிலே வெடித்துக் கொண்டிருக்கிறது. அயோக்கிய நாய் இஸ்ரேல் பாலஸ்தீன மக்களை படுகொலையில் தள்ளக்கூடிய வேலையை, படுபாதாள காரியத்தை மிகப்பெரிய அளவில் செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த இஸ்ரேலை அல்லாஹ் அழிப்பானாக, அவனை நாசமாக்குவானாக, அவனுடைய கரத்தை கீழே காக்குவானாக, அவனுடைய படை பட்டாளைகளை ஒடுக்குவானாக, சின்ன பின்னமாக ஆக்குவானாக, நாடோடிய துணிய வைப்பானாக, உலக நாட்டுடைய பிச்சைக்காக ஆக்குவானாக. அயோக்கிய நாய்கள், இஸ்ரேல் பரதேசிகள், உலகத்தினுடைய பிச்சைக்கார நாய் இஸ்ரேல் மிகப்பெரிய அநியாயத்தை, அக்கிரமத்தை செய்து கொண்டிருக்கிறார். மிகப்பெரிய வேதனையை பாலஸ்தீன மக்களுக்கு செய்து கொண்டிருக்கிறார். எவ்வளவு பெரிய அநியாயம், எவ்வளவு பெரிய அக்கிரமம்! அது அயோக்கியர்களா? மேலை நாட்டினுடைய மிகப்பெரிய உச்சியில் இருக்கக்கூடிய எத்தனையோ நாடுகள், மிகப்பெரிய வல்லாதிக்க நாடுகள் எல்லாம் எங்கடா போனீங்க? அயோக்கியர்களா? ஐநா சபை என்று வைத்துக் கொண்டு இந்த இஸ்ரேல் மக்களை செய்யக்கூடிய அநியாயம், இந்த பாலஸ்தீன மக்களுடைய உயிர்களை பறிக்கக்கூடிய வேலையை ஐநா சபையின் ஒன்று வைத்துக் கொண்டு வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிறாய். அயோக்கியர்களா? ஐநா சபையை கலைத்து விட்டு போகிறார். உங்களுக்கு இருக்கிற ஐநா சபை, ஐநா சபையை தூக்கி வீசுகிறார். அயோக்கியர்களா? உலக நாடுகளே இன்றைக்கு உற்று நோக்கி கொண்டிருக்கிறது. உலகத்தாருடைய கண்கள் ரஃபாவை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறது. லட்சக்கணக்கான மக்கள், பாலஸ்தீன மக்கள் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். அயோக்கியர்களா? எவ்வளவு பெரிய அதிகாரத்தில் இருக்கக்கூடிய எத்தனை நாடுகள், எத்தனை பேர்கள் சிந்தித்து பாருங்க. கொஞ்சம் கூட இரக்கம் இல்லாத கபோலிகள், இரக்கமற்றவர்கள், அநியாயக்காரர்களாக
எந்த அளவுக்கு என்று சொன்னால் இந்த பாலஸ்தீன மக்கள் அவர்களுடைய சொந்த நாடு வேற வேற மைக் எடுங்க வேற ஒன்று வச்சிருந்தாங்களா அது வேற ஒன்று பிள்ளை வேற வேற வச்சிருந்தாங்க பசங்க வச்சிருந்தாங்க சொந்த நாட்டு மக்களை இன்னைக்கு அகதியாக ஆக்கியிருக்கிறார்கள். 1803 காலகட்டத்தில் வெறும் 3% தான் இந்த இஸ்ரேலில் இருந்தார்கள். வெறும் 3%. இஸ்ரேல் ஒரு நாடே கிடையாது. ஒரு நாடு இல்லாமல் அநாதைகளாக திரிந்து கொண்டிருந்தவர்களுக்கு அடைக்கலம் கொடுத்தவர்கள் பாலஸ்தீனர்கள். உலகத்தில் எங்கேயுமே இந்த அயோக்கியர்களை, இந்த யூதர்களை உலகத்தில் எந்த நாடு ஏற்றுக்கொள்ளவில்லை. ஹிட்லர் கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லையா? உலகத்தில் ஹிட்லர் தான் கொடுமையானவன். ஏனென்று சொன்னால் ஒரு நாளைக்கு 10,000 யூதர்களை கொண்டு குவித்தால் ஹிட்லர். ஒரு நாளைக்கு 10,000 பேச காட்சிகளை அனுப்பி 10,000 யூதர்களை கொண்டு குவித்த ஹிட்லர் சொல்றான், நான் எல்லா யூதர்களையும் கொல்லவில்லை, சில யூதர்களை உங்களிடத்தில் விட்டு செல்கிறேன். அந்த யூதர்கள் எவ்வளவு கொடுமையானவர்கள் என்பதை இந்த உலகம் பார்க்கட்டும் என்பதற்காக யூதர்களை உங்களிடத்தில் விட்டு செல்கிறேன் என்று ஹிட்லர் சொன்னாரு. அடே நாயா, அயோக்கியர்களா, உலகத்தினுடைய தீவிரவாதிகளா, பயங்கரவாதிகளா, இரக்கமற்றவர்களா, கொடூர சிந்தனை உடையவர்களா, பச்சிலம் பாலர்களை கொண்டு குவிக்கிறான் இஸ்ரேலிய நாயி. கேட்பதற்கு நாதி இல்லை. எவ்வளவு நாடுகள் இருக்கிறான் கேட்கிறான், கம்ப்ளைண்ட் பண்றான். அமெரிக்கா சொல்றான், யூதர்கள் கிறிஸ்தவர்கள் யூதர்கள் செய்யக்கூடிய, இஸ்ரேல்கள் செய்யக்கூடியது கொஞ்சம் வரம்பு மீறியதாக இருக்கிறது. அமெரிக்கா நாய்களா, நீங்க தானடா யூதர்களுக்கு இஸ்ரேல்களுக்கு ஆயுதம் சப்ளை பண்றீங்க. ஆயுதம் சப்ளை பண்றதை நிறுத்த மாட்டார்களாம், பொருளாதாரம் கொடுக்கிறதை நிறுத்த மாட்டார்களாம், காசு பணத்தை அள்ளி அள்ளி கொடுக்கிறான், ஆயுதத்தை கொடுக்கிறான். அங்க உள்ள பாலஸ்தீனர்களை அடித்து நொறுக்கி, அது இன்னைக்கு மட்டுமல்ல, இன்னைக்கு மட்டுமல்ல, வருஷம் 365 நாளும் 100 ஆண்டு காலமாக அந்த பாலஸ்தீன மக்கள் படும் மோசமான வேதனையை இந்த கயவர்களிடம் இருந்து அனுபவித்து வருகிறார்கள். 1947க்கு முன்னால் இஸ்ரேல் என்ற ஒரு நாடு கிடையாது. தெரிஞ்சுக்க, உலக வரைபடத்திலே 1947க்கு முன்னால் இஸ்ரேல் என்ற நாடு கிடையாது, பாலஸ்தீனம் இருந்தது. 1948 இஸ்ரேல் என்ற ஒரு நாட்டை உலக அயோக்கியர்கள் எல்லாம் சேர்ந்து அங்கீகாரம் கொடுக்கிறான். 56% நிலப்பரப்பை, பாலஸ்தீன நிலப்பரப்பை தூக்கி இஸ்ரேலிய பயங்கரவாதி கையில கொடுக்கிறான். சொந்த நாட்டு மக்களுக்கு 43-42% அப்படிவானா? அதை சொந்த நாட்டினுடைய இடத்தை எடுத்து வந்தேரிகளாக வந்திருக்கக்கூடிய யூத நாய்களுக்கு கொடுக்கிறதுக்கு உலக அயோக்கிய நாடுகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து கொடுத்தால் அவன் விடுவானால்? நம்ம விட்டமா? இந்தியாவை
ஆங்கிலேயர்கள் ஆட்சி செஞ்ச போது இங்கே காரைக்கால் இந்த பகுதி பாண்டிச்சேரி போன்ற பகுதிகளை பிரெஞ்சுக்காரர்கள் ஆட்சி செஞ்சும் போது வாயை மூடிட்டு மௌனமாக இருந்தோமா? ஏத்து நின்னமா? ஆங்கிலேயரை ஓட ஓட விரட்டுவதற்காக வீர களத்தில் நின்று போர்க்களத்தை எதிர்த்து நின்று அன்றைக்கு ஆங்கிலேயர்களை ஓட ஓட விரட்டியவர்கள் தேசத்தினுடைய வீரர்கள். நாட்டை காப்பாற்றுவதற்கு வீரர்களாக சுதந்திர தியாகிகளாக இருந்ததுனாலதான் ஃப்ரீடம் ஃபைட்டர் சொல்ற. எதனால சொல்ற? நாட்டை காப்பாற்றியா? அப்ப பாலஸ்தீன நாடு என்பது அவன் சொந்த நாடு. சொந்த நாட்டுக்குள்ள யூத நாய் வந்து இடம் கொடுத்தனால அது கட்டுல படுத்துட்டு முதலாளிய கீழே தள்ளி விட்டா என்ன நிலையோ அந்த நிலையில் இன்றைக்கு பாலஸ்தீன மக்கள் இருக்கிறாங்க. எவ்வளவு பெரிய கொடுமை, எவ்வளவு பெரிய அநியாயம். அதனாலதான் காந்தியடிகள், நேரு, இந்தியாவிலே மிகப்பெரிய அளவில் மதிக்கப்படக்கூடிய அண்ணன் காந்தியடிகள் யாருடன் இருந்தார்? இஸ்ரேலுடனவா பாலஸ்தீனத்துடைய வரலாற்றை எடுத்து படிச்சு பாருங்க. காந்தியடிகள் பாலஸ்தீன மக்களோடு இருக்கிறேன், தனி பாலஸ்தீன நாடு வழங்கப்பட வேண்டும், அவர்களுக்கு சுதந்திரம் வழங்கப்பட வேண்டும் என்று காந்தியடிகள் பாலஸ்தீன மக்களுக்காக குரல் கொடுத்தவர் காந்தியடிகள். நேரு குரல் கொடுத்தவர் காந்தியடிகள். அதற்காக பாலஸ்தீன விடுதலை இயக்கம் என்று ஒன்று உருவாக்கிய போது காந்தியடிகள் அதற்கு ஆதரவு தெரிவித்த நிலையை பார்க்கிறோம். ஒவ்வொருத்தரும் ஆதரவு தெரிவித்து அந்த அளவுக்கு கொண்டு வந்த நிலையில இந்தியாவோட நாடுகள் பிரதமராக இருந்த மோடி அவர்கள் சென்ற அந்த பாலஸ்தீன பிரச்சனையின் போது இஸ்ரேல் அநியாயம் பண்ணி கொண்டிருக்கும் போது திடீர்னு என்ன செய்றாரு? நாங்க இஸ்ரேலுடன் இருக்கிறோம் அப்படிங்கிறார். எவ்வளவு பெரிய அநியாயம்! நீங்க இஸ்ரேலுடன் இருக்கிறீங்கன்னா, இந்தியா இஸ்ரேலுடன் இருந்துச்சா? எந்த காலத்திலாவது இஸ்ரேலுடன் இந்தியா கூட்டு வைத்திருந்ததா? அதனாலதான் இப்ப சந்தேகமா வருகிறது. 2 நாட்களாக அந்த ரஃபா எல்லையில் போடப்பட்ட குண்டுகளிலே மேட் இன் இந்தியா இருக்கிறது என்று அந்த வரைபடத்தை போட்டோக்களை இன்றைக்கு ஷேர் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். எந்த அளவுக்கு உண்மை என்பது தெரியல. ஆனால் அன்றைக்கு பிரதமர் மோடி அவர்கள் இதை சொன்னார். உடனே இந்திய அளவில் மட்டுமல்ல உலக அளவிலேயும் இந்தியாவுக்கு கண்டனை வந்த உடனே அப்படியே அடிச்சார் பாருங்க ஒரு ட்ரெண்டிங். அப்படியே மாறி இல்ல பாலஸ்தீன மக்களுக்கு நாங்க உதவிக்கு நிற்போம். இன்னையா அநியாயம், என்ன அக்கிரமம்! அட இந்திய நாடு எப்படி அடிமைப்பட்டு கிடந்து ஆங்கிலேயரிடமிருந்து விடுதலைக்காக முயற்சி எடுத்து தனி நாடு தனி சுதந்திரத்தை வாங்கியதோ அதே மாதிரியான ஒரு போராட்ட களத்தில தானே இன்றைக்கு அந்த மக்கள் நிற்கிறாங்க. எப்படிதான் நீங்க சொல்றீங்க? எந்த அடிப்படையில் பேசுறீங்க? அதுதான் சொன்னாங்க எல்லா மக்களும் we are stand with Palestine. சொல்லுங்க, we are stand with Palestine. 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 நாங்கள் பாலஸ்தீனுடன் இருக்கிறோம். நாங்கள் பாலஸ்தீன மக்களோடு இருக்கிறோம். நாங்கள் பாலஸ்தீன மக்களுடைய சுதந்திரத்துக்காக இருக்கிறோம். இதை சொல்வியா நீ? நீ இந்தியன். அட இந்தியாவில் இருந்து கொண்டு அநியாயம் பண்ணுகிறான், அக்கிரமம் பண்ணுகிறான். அந்த அக்கிரமக்காரர்களுக்கு சால்சாப்பு செய்யக்கூடிய நிலையை பார்க்கிறோம். எந்த அளவுக்குங்க கொடுமையிலும் கொடுமை என்று தெரியுமா? அட ஐயோ, கொஞ்சம் கூட இவர்களுக்கு இரக்கம் கிடையாதுங்க. இரக்கம் என்பது எல் முனையில் கூட இவர்களுக்கு கிடையாது. இந்த யூத நாய்களுக்கு
முனை அளவு கூட இரக்கம் கிடையாது என்பதற்கு பச்சிலம் பாலகர் மீது குண்டத்துக்கு போடுறான். எவ்வளவு இந்த போர்ல மட்டும் கிட்டத்தட்ட 1 ஆண்டு காலம் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. விட்டு விட்டு 1 ஆண்டு காலம் நடந்து கொண்டிருக்கிறது. அட அநியாயக்காரர்களா, அல்லாஹ் உங்களை அழிப்பானாக, நாசமாக்கணும். அநியாயக்காரர்கள் அல்லாஹ் அழிப்பான். பச்சிலம் குழந்தையினுடைய அந்த துவா உங்களுக்கு எதிராக நிற்கும். எத்தனை பெண்களை நீ கொலை செய்தாய், அதற்குண்டான பாவத்தை அல்லாஹ் உனக்கு சுமக்க வைப்பான். எவ்வளவு பெண்கள், எத்தனை குழந்தைகள் ஒவ்வொரு நாளும் வீடியோக்களை பார்க்க முடியலங்க. ஒரு வீடியோவை முழுசா பிளே பண்ணி கூட பார்க்க முடியல. சின்ன குழந்தைகள் என்னடா பாவம் செஞ்சிச்சு. அட அயோக்கியர்களா, உனக்கு நாடு வேணும், உனக்கு தேசம் வேணும், உனக்கு இந்த உலகம் வேணும் என்பதற்காக அப்பாவி சிறுவர்களையும் சிறுமியர்களையும் பெண்களையும் கொண்டு குமிக்கக்கூடிய கொடு பாதாள குணமுடையவர்களாக சிந்தனை உடையவர்களாக இருக்கக்கூடிய நீ உலகத்தினுடைய ஜனநாயகவாதியா? 45,000க்கு மேற்பட்டவர்கள் இறந்திருக்கிறாங்க. எவ்வளோ? 45,000 பேருக்கு மேல இறந்திருக்கிறாங்க. இறந்ததுல அதிகமானவர்கள் குழந்தைகள், அதிகமானவர்கள் பெண்கள். உலக குழந்தைகளுக்காக அதுக்குன்னு இயக்கம் வச்சிருக்கிறான். அது எதுக்குடா, எதுக்குடா வச்சிருக்கிறீங்க? கலைச்சிட்டு போங்கடா அயோக்கியர்களா. குழந்தைகளுக்கு ஒரு இயக்கம் வச்சிருக்கிறான், பெண்களுக்கு மகளிர் சங்கம் வச்சிருக்கிறான். அதே மகளிர் சங்கம் வச்சிருக்கீங்க, மகளிர் இயக்கம் உலக அளவில் வச்சிருக்கீங்க. அந்த மகளிர்கள் ஒவ்வொரு நாளும் கை இழக்கிறார்கள், கால் இழக்கிறார்கள், உடலை இழக்கிறார்கள், உயிரை இழக்கிறார்கள். உங்களுடைய மகளிர் இயக்கம் என்ன பண்ணுச்சு? வாயை மூடிட்டு டான்ஸ் ஆடுறதும் இதுக்குதான் மகளிர் இயக்கம், இதுக்குதான் சிறுவர் இயக்கமா, இதுக்குதான் மனித உரிமைகள் இயக்கமா? யோசிச்சு பாருங்க. அது மட்டும் இல்ல, 1,00,000க்கும் அதிகமான மக்கள் கை கால் ஊனமாக ஆகியிருக்கிறாங்க. அது எப்ப? இப்ப உள்ளது. இந்த தொடர்ச்சியாக நடந்ததுல ஏற்கனவே 1,00,000 பேர் இறந்திருக்கிறாங்க. அது அயோக்கியர், எவ்வளவு பெரிய கொடுமை பாருங்க. 1,00,000 பேரை கொண்டு இருக்கிறான் யூத நாய், அயோக்கியன். 1,00,000 பேரை கொண்டு இருக்கிறான். நிறைய பேரை ஊனமாக்கி இருக்கிறார்கள். அவர்களிடத்தில் ஆயுதம் இருக்கிறதா? ஒரு பேச்சுக்கு நீ உண்மையான ஆம்பளையாக இருந்தால், உண்மையான தைரியமான ஆளாக இருந்தால், ஒரு பெரிய அறிவாளிய ஜீனியஸாக நீ இருந்தால், உன்னோட யார் போட்டி போடுகிறார்களோ அவனோட போட்டி போடுவதற்கு நீ தயாரா கிடையாது. அவன் நாட்டுக்காக போராடுறான் 4 பேர் இருந்தான்னு வைங்களேன், ஹமாஸ்ன்னு. நீ ஹமாஸ் கூட சண்டை போடு, நீ ஆம்பளைன்னு சொல்லலாம். நீ ஹமாஸை எடுத்து போர் செய்யி, நீ தைரியமான ஆளுகிறான். நீ ஹமாஸ் அடிக்காம பொம்பளைகளை போய் ஆண்டு அடிக்கிற ஆம்பளையா? நீ குழந்தைகளை போய் ஆண்டா கொள்ளுற, உனக்கு தைரியம் இருக்கா? கேட்கணுமா இல்லையா? ஜனநாயகவாதிகள், ஒரு ஜனநாயகவாதிகளும் முஸ்லிமுக்கு வாயை திறக்க மாட்டான், ஒரு சிலரை தவிர. எவ்வளவு பெரிய பாதிப்பு நடந்துகிட்டு இருக்குது, எவ்வளவு குழந்தைகள் கொத்து கொத்தாக கொண்டு குமிக்கப்படுகிறார்கள், எவ்வளவு வாய் திறக்கிறாங்க யோசிச்சு பாருங்க. எந்த அளவுக்கு பாருங்க. ஒரு இன படுகொலை செய்வதற்காக திட்டமிட்டு இந்த யூதர்கள் என்ன செய்யறாங்கன்னா, முதல்ல ஒரு இடத்துல அடிக்கிறான். எல்லா மக்களும் என்ன செய்யறாங்க, மைய பகுதியை நோக்கி போறாங்க. இவன் என்ன செய்யறான்னு சொன்னால், ஐநாவுடைய அந்த செஞ்சிலுவை இது போன்ற இயக்கங்களுடைய உதவிகளை ரஃபா என்ற அந்த பகுதியில தான் அமைச்சிருக்கிறான். அது எகிப்தினுடைய எல்லையில இருக்கிறது. ரஃபா இந்த போட்டிருக்காங்கல்ல, போட்டிருக்காங்கல்ல ரஃபா என்று இந்த மாதிரி ரஃபான்னு சொல்லி எகிப்தினுடைய எல்லையில குடிசை அமைத்து ஒரு 1,50,000 70,000 அளவுக்கு உண்டான மக்களுக்கு அவன் ஒரு பாதுகாப்புக்காக குடிசை அமைத்து உதவி செய்வதற்காக வச்ச உடனே என்னன்னா
எல்லா மக்களும் அவர்களுடைய இல்லங்கள் வீடுகள் எல்லாத்தையும் உடைத்து தரைமட்டமாக்கி குண்டுமலை பொழிந்து நாசமாக்கி குடும்பத்தாரையே நெருக்கடிக்கு ஆளாக்கி பச்சிலம் குழந்தைகளை அனாதையாக்கிய இந்த கயவர்கள் உடனே நீங்க எல்லாம் வந்து ரஃபாவை நோக்கி போங்கன்னு ஒட்டுமொத்தமாக 17 லட்சம் பேர்கிட்ட ரஃபாவை நோக்கி போறாங்க. அவ்வளவு பேர் ஒரு ஏரியாவுல போய் நின்னா அந்த மக்களுக்கு உண்டான உதவி இருக்குமா? கொடுக்க முடியுமா? ஒரு 1,70,000 பேர் இருக்கக்கூடிய இடத்துல 17 லட்சம் பேர் ஒரு இடத்துல போய் சேர்ந்தால் எவ்வளவு நெருக்கடியாக இருக்கும். இந்த அயோக்கியர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பாலஸ்தீன மக்களை ஒரு இடத்துல சேர்த்து அந்த இடத்துலயும் தூக்கி குண்ட போடுறாங்க. அது அயோக்கிய பயிர் எவ்வளவு பெரிய அநியாயம் பாருங்க. அது மாத்திரமல்ல, மருத்துவமனையில சிகிச்சை எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். திரைப்படங்களில் வர்ற காட்சி மாதிரி போட்டோக்கள் வருகிறது. மருத்துவமனையில தூக்கி குண்ட உள்ள தங்கி இருக்கிறாங்க, அங்க 4 பேர் தங்கி இருக்கிறாங்க என்று சொல்லி அந்த மாதிரி ஒரு கொடூர காரியத்தை இந்த கைவர்கள் சொல்கிறார்கள். இவர்களுக்கு நாம் சொல்லிக் கொள்ளக்கூடிய ஒரு விஷயம், உலக நாடுகள் சில நாடுகள் கண்டிக்கிறார்கள், மேன்போக்காக கண்டிக்கிறார்கள். சவுதி கண்டிக்கிறது, ஈரான் கண்டிக்கிறது, கத்தார் கண்டிச்சிருக்கிறது. இன்னும் சில நாடுகள் என்ன செஞ்சிருக்கிறாங்க, கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார்கள். அது மாத்திரமல்லாமல் பாலஸ்தீனத்தை தனி நாடாக கொடுக்க வேண்டும் என்று சில தீர்மானம் நிறைவேற்றிருக்கிறார்கள். நீ பாலஸ்தீன தனிநாடு கொடு, பாலஸ்தீனத்துக்கு தனிநாடு கொடு, உலகமே பாலஸ்தீனத்துக்கு தனிநாடு கொடு, உலகமே பாலஸ்தீனத்துக்கு தனிநாடு அந்தஸ்து கொடு, உலகமே பாலஸ்தீனத்துக்கு தனிநாடு அந்தஸ்தை கொடு என்று இந்த தீர்மானத்தை உலகத்தில் உள்ள எல்லா நாடுகளும் நிறைவேற்ற வேண்டும். எல்லாரும் நிறைவேற்றி இந்தியாவும் இன்றைக்கு புதுசாக பதவி ஏற்கக்கூடிய நிலையில் பதவி ஏற்கிறாரா இல்லையாங்கிற பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்குன்னு வைங்க. ஏற்றாலும் இந்திய நாட்டினுடைய அவைக்கு, இந்திய நாட்டினுடைய சபைக்கு நாம் கோரிக்கை வைக்கிறோம். பாலஸ்தீனத்தினுடைய தனிநாடு அந்தஸ்தை வலியுறுத்தி இந்தியா தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும். அதற்கு அனைத்து உறுப்பினர்களும் ஒத்துக்கொள்ள வேண்டும். அதை இந்திய மக்கள் அனைவரும் விரும்புகிறார்கள். பாலஸ்தீன மக்களுக்கு தனிநாடு அந்தஸ்தை கொடுக்கணும், கொடுத்தாதான் பிரச்சனை தீர்வாகும். எந்த அளவுக்கு பாருங்க, எந்த அளவுக்கு இந்த கயவர்களுடைய நிலையை குறித்து அங்கே உள்ள ஒரு சிறுமி ஒரு 5 ஆண்டுகளுக்கு முன்னால் அந்த சிறுமி கொடுத்த அந்த குரல் வந்து யூதர்களுடைய தூக்கத்தை கலைத்தது. அந்த பெண் சிறுமி சொன்னால், ஓ யூதர்களே, நீங்கள் எலிகள், நீங்கள் புலிகள் அல்ல, நீங்கள் எலிகள், நாங்கள் சிங்கங்கள். அந்த பெண் சொன்னது, சிங்கம் நாங்கள், நீங்கள் ஆக்கிரமிக்கிறீர்கள், நீங்கள் அக்கிரமக்காரர்கள், பெண்களை கொலை செய்கிறீர்கள், சிறார்களை கொலை செய்கிறீர்கள், குண்டுகளை வைத்திருப்பதாக சொல்லி எங்கள் மீது கொலை வெறி தாக்குதல் நடத்துகிறீர்கள், நீங்கள் பொய்யர்கள். அந்த பெண், சின்ன சிறு பெண்ணு, உலக அரங்கத்திலே சொன்ன வீடியோ உலகம் முழுவதும் பண்ணது. அந்த பெண்ணுடைய அந்த ஈமானிய உறுதியினுடைய வார்த்தையை பாருங்கள், குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். அவங்க சொன்ன அந்த பெண் சொன்னது, ஓ யூதர்களே, நீ குறித்து வைத்துக் கொள்ளுங்கள், உங்கள் உள்ளத்திலே கடுகளவு கூட இரக்கம் இல்லை, கொஞ்சம் கூட இரக்கம் இல்லை. இஸ்ரேலிய யூதர்களே, அநியாயக்கார பாவிகளே, அல்லாஹ்வின் மீது ஆணையாக, அந்த பெண் சொல்லுகிறாள், அல்லாஹ்வின் மீது ஆணையாக பாலஸ்தீனத்திலே விடுதலை அடைத்தே தீருவோம், விடுதலை அடைத்தே தீருவோம். அல்லாஹ்வின் மீது ஆணையாக இந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவிலே அல்லாஹ்வுக்கு சஜ்தா செய்வோம். அது மாத்திரமல்ல, நாங்கள் மஸ்ஜிதுல் அக்ஸாவை கைப்பற்றிய பிறகு, வெற்றி அடைந்த பிறகு, இந்த அநியாயக்கார யூதர்கள் அங்கே வந்தால் அவர்களுடைய பெடரிகளை மிதிப்போம், அவர்களுடைய பெடரிகளை மிதிப்போம். அல்லாஹ்வின் மாதிரியாக மீது ஆணையாக இன்ஷா அல்லாஹ் என்று சொல்லி அந்த பெண் உலக அரங்கத்திலே அதை ஏற்படுத்தினாள். எவ்வளவு ஆயுதம் வச்சிருக்கிற நீ, எவ்வளவு படைப்பட்டவன் வச்சிருக்கிற, உன்னால அந்த மக்களுடைய உயிரைத்தான் பறிக்க முடிந்ததை தவிர அவர்களுடைய ஈவானை பறிக்க முடிந்ததா?
அவர்களுடைய ஈமானுடைய உறுதியை பறிக்க முடிந்ததா? இறைவனுடைய நம்பிக்கையை பறிக்க முடிந்ததா? மருத்துவமனையில் இருந்து கொண்டு தன் சகோதரனை அடிபட்டு ரத்தமெல்லாம் தலையெல்லாம் கெட்டி இருக்கக்கூடிய நேரத்திலே அந்த பையன் சொல்லுகிறான், அந்த குழந்தை சொல்லுகிறது, அல்லாஹ் எங்களுக்கு போதுமானவன், அல்லாஹ் எங்களுக்கு போதுமானவன். அதே மாதிரி இப்போ ஒரு பெண் அதே மாதிரி ஒரு பிள்ளை சொல்லிச்சு, இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாவுக்கு நாங்கள் சொல்லிக்கிறோம். இந்த சின்ன பிள்ளை சொல்லுது, நெதன்யா கேட்டுக்க, உனக்கு சொல்லிக் கொள்கிறோம், எங்கள் எதிரிகளுக்கும் ஒன்றை சொல்லிக் கொள்கிறோம், நீங்கள் எங்களை நிம்மதியை கெடுத்து விட்டீர்கள். அட பாவிகளா, தூக்கம் கிடையாதுங்க. எப்போ வானத்திலே இருந்து ரெயின் மழை பொழியும், வானத்திலே இருந்து ஏதாவது அருள்மழை பொழியும் என்று எதிர்பார்த்து கொண்டிருந்த மக்களுக்கு அங்கே வானத்திலே இருந்து குண்டு மழையை பொழிய வைத்து சிறார்களுடைய தூக்கத்தை கெடுத்த அந்த சிறார்கள் சொல்லக்கூடிய சிறுமி சொல்லக்கூடிய வார்த்தை, ஓ நாய்களா, நீங்கள் எங்களுடைய நிம்மதியை கெடுத்து விட்டீர்கள், நீங்கள் எங்களுடைய வீடுகளை இடித்து விட்டீர்கள், அதுபோல உங்கள் நிம்மதியை நாங்கள் கெடுப்போம். அது மாத்திரமல்ல, நாங்கள் இதற்கெல்லாம் பயப்பட மாட்டோம். அது மாத்திரமல்ல, இறுதி வெற்றி எங்களுக்கு. அது மாத்திரமல்ல, எங்கள் தலைமுறையினர்கள், எங்களுடைய தலைமுறையினர்கள், எங்களுடைய வம்சாவளிகள் உங்களை அழிப்பார்கள். அமெரிக்கா, இத்தாலிய உலக நாடுகள் ஒன்று சேர்ந்து கொள்ளுங்கள், இறுதி வெற்றி எங்களுக்கு. இன்ஷா அல்லாஹ், இன்ஷா அல்லாஹ் என்று சொல்லி அந்த பிள்ளை குரல் கொடுத்ததை நாம பார்க்க முடிகிறது. அது மாத்திரமல்ல, அரபு நாடுகள் இருக்கிறான், எல்லாம் மாளிகையிலையும் கோட கோபுரமும் கட்டி வச்சிருக்கிறான். புருஜி கலிபா அதை வச்சு எதுக்குடா? மண்ணு புருஜி கலிபா போய் சுத்தி பார்க்கறதுக்கும் விதவிதமாக சாப்பிடுவதும் பெரிய பெரிய மாளிகைகளை எழுப்பி வைத்திருக்க, ஓ அரபு தேசமே, ஓ அரபு நாடுகளே, உங்களுக்கு வீரத்தை கற்றுத்தந்த இஸ்லாம் மார்க்கம் தந்த அந்த உறுதிப்பாடு எங்க போச்சு? எங்கடா எங்க போனீங்க? எவ்வளவு பெரிய வீர வலுவை பொருளாதாரத்தை எல்லாம் கொண்டு போய் கட்டடத்தில் போட்டிய, இன்னைக்கு ஆயுத பலம் இல்லாமல் உலக நாடுகள் உங்களை அச்சுறுத்தி, சுற்றிலும் அரபு நாடுங்க, சுத்திலும் என்ன நாடு? எல்லாமே அரபு தேசம் தான். அதுல உட்கார்ந்துகிட்டே இஸ்ரேல் ஆட்டம் போடுறான். அவனை அடக்க ஒடுக்க வழி இல்லாத அரபு நாடுகளில் மிகப்பெரிய கேவலமான நிலையை உலக அரங்கத்தில் ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறார். மக்களே என்ன செய்றாங்க? அரபு நாடுகளை காரி துப்பக்கூடிய நிலையில் இருக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, உலக நாடுகள் உடனடியாக இந்த போரை நிறுத்த வேண்டும். ஏன்னா அவங்ககிட்ட ஆயுதம் கிடையாது. ஆயுதம் இல்லாத அப்பாவிகளை கொலை செய்யக்கூடிய இந்த கொடுவாத காரியம் நடந்தால் உலக அரங்கிலே மிகப்பெரிய 3வது உலக போர் வரக்கூடிய சூழ்நிலை வந்தால் மிகப்பெரிய அழிவு ஏற்படும். சீனா ஒரு பக்கம் ஆதரவு தெரிவிச்சுட்டான்னு வைங்க, சீனாவுக்கு அமெரிக்காவும் பிடிக்காது, ரஷ்யாவும் சீனாவும் ஒன்று. இப்படி ஒவ்வொரு நாடுகளும் 2 அணியாத்தான் இப்ப இருந்துகிட்டு இருக்கிறாங்க. அவர்கள் ஒன்று சேர்ந்து விட்டால் உலகத்திலே 3ஆம் யுத்தம் ஆரம்பிக்கக்கூடிய சூழ்நிலை வந்தால் உலகத்துல எல்லா நாடுகளுக்கும் பிரச்சனை வரும். இதை கருத்துல கொண்டு உடனடியாக உலக நாடுகள் அனைவரும் இதற்காக குரல் கொடுத்து உடனடியாக அந்த போர்க்களத்தை நிறுத்த வேண்டும். அது மாத்திரமல்லாம இஸ்ரேல் பிரதமர், இறுதியாக சொல்லிக்கிற இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவை நடு ரோட்டிலே தூக்கி போட வேண்டும், நடு ரோட்டிலே தூக்கி போட வேண்டும், மக்களால் தண்டிக்கப்பட வேண்டும், அவர்களுக்கு ஆதரவு தெரிவித்த நாடுகளுக்கும் தண்டனை வழங்கப்பட வேண்டும். இதுதான் எங்களுடைய ஒட்டுமொத்த மக்களுடைய மனசாட்சியாக இன்றைக்கு ஆல் ஐசான் ரஃபா என்கின்ற அந்த கோரிக்கையினுடைய வலுவாக இருக்கிறது. உடனடியாக இந்த செய்திகள் உலக அரங்கத்திற்கு கொண்டு போய் அது நிறுத்தப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை கூறி முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அடுத்தபடியாக மாநில செயலாளர் சகோதரர் சேட்டு முகமது அவர்கள் கண்டன கோஷம் இருக்கிறார். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம், ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம், முஸ்லிம்களின் ஆர்ப்பாட்டம்,
முஸ்லிம்களின் ஆர்ப்பாட்டம் பாலஸ்தீன ரஃபா எல்லையில் கொத்து கொத்தாய் அப்பாவி மக்களை குண்டு போட்டு கொன்று குவிக்கும் பயங்கரவாத இஸ்ரேலை கண்டிக்கின்ற ஆர்ப்பாட்டம் கண்டிக்கின்றோம் 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 இரக்கமின்றி தயக்கமின்றி அப்பாவி ரஃபா மக்களின் மீது அநியாயமாக ராக்கெட் வீசி அழித்தொழிக்கும் அராஜகத்தை வன்மையாக கண்டிக்கின்றோம் வன்மையாக கண்டிக்கின்றோம் பாவிகளே 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 அக்கிரமம் செய்யும் பாவிகளே உலகத்தில் உள்ள கண்கள் எல்லாம் மீது இருக்குதடா பாவிகளே பாவிகளே அக்கிரமம் செய்யும் பாவிகளே உலகத்தில் உள்ள கண்கள் எல்லாம் ரஃபாவின் மீது இருக்குதடா கொல்லுறானே கொல்லுறானே பெண்கள் குழந்தைகளை கொல்லுறானே போர் விதிகளை மீறுகிறானே மனித நேயம் துளியும் இன்றி மக்களை கொன்று குவிக்கின்றானே மக்களை கொன்று குவிக்கின்றானே எத்தனை கொடுமை எத்தனை கொடுமை எத்தனை கொடுமை எத்தனை கொடுமை பச்சிலம் குழந்தைகளை கொல்லப்படுவது பார்க்க முடியாதவன் கொடுமை பார்க்க முடியாதவன் கொடுமை இத்தனை செய்யும் இஸ்ரேலை இத்தனை செய்யும் இஸ்ரேலை யாரும் இல்லை இத்தனை செய்யும் இஸ்ரேலை ஒடுக்குவதற்கு யாரும் இல்லை ஐநா சபையே ஐநா சபையே ஐநா சபையே ஐநா சபையே கண்களை கட்டிக் கொண்டிருக்கும் ஐநா சபையே கருணை இல்லாத ஐநா சபையே இரக்கமில்லையா 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 பச்சை பிஞ்சு கொஞ்சம் கூட இரக்கமில்லையா உலக அமைதியை நிலைநாட்ட உலக அமைதியை நிலைநாட்ட மனித உரிமைகள் காத்து நிற்க அதிகாரம் கொண்ட ஐநா சபையே அதிகாரம் கொண்ட ஐநா சபையே அமைதி காப்பது வெட்கக்கேடு அமைதி காப்பது வெட்கக்கேடு கூண்டில் இருத்து கூண்டில் இருத்து கூண்டில் இருத்து கூண்டில் இருத்து அப்பாவி மக்களை கொன்றொழிக்கும் பயங்கரவாத இஸ்ரேலை பயங்கரவாத இஸ்ரேலை கூண்டில் இருத்து கூண்டில் இருத்து ஊரும் இன்றி நாடும் இன்றி நாதியற்று நின்றவனே பாலஸ்தீன பிச்சையிலே உயிர் பிழைத்த துரோகிகளே சொந்த மண்ணில் மைந்தர்களை கொன்றொழிக்கும் பாவிகளே ஆடு மாட்டம் நிரந்தரமல்ல உன் ஆயுத கூட்டமும் நிரந்தரமல்ல ஏந்து விட்டோம் ஏந்து விட்டோம் எங்கள்
எங்கள் இரு கைகளையும் ஏந்தி விட்டோம், ஏந்தி விட்டோம், ஏந்தி விட்டோம். இஸ்ரேலின் அழிவுக்காக ஏக இறைவனிடம் ஏந்தி விட்டோம். எல்லாம் அல்ல இறைவனின் சாபம் உன் மீது விழ பிரார்த்திப்போம். அழிந்து போவாய், அழிந்து போவாய், அழிந்து போவாய், அழிந்து போவாய், ஒட்டுமொத்தமாய் அழிந்து போவாய், அழிந்து போவாய், அழிந்து போவாய், ஒட்டுமொத்தமாய் அழிந்து போவாய். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். السلام عليكم ورحمة الله وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. இந்த போராட்டத்தின் தீவிரம் சர்வதேச சமூகத்துக்கும் தெரியணும் அப்படிங்கிற நோக்கத்துக்காக இந்த போராட்டத்தோட நம்மளோட சாராம்சத்தை ஆங்கிலத்தில் இப்போ நம்ம சொல்றோம். இது நம்ம இந்த கூடி இருக்கக்கூடிய இந்த விஷயம் இது தமிழ்நாட்டோடையோ இந்தியாவோடய நின்று போனதல்ல. இதை சர்வதேச உலகமும் பார்த்து கொண்டிருக்கிறது. எதற்காக நாம் இங்க இருக்கிறோம், எதற்காக இத்தனை பெண்கள் இங்க நின்று சத்தம் போடுறோம், இதெல்லாம் இந்த மக்களுக்கு தெரிய வேண்டும் என்றால் நாம் சொந்த மொழியில் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். உலகம் அறிந்த மொழியில் சொல்வதற்காக இந்த அப்பீல் நம்ம வைக்கிறோம். Dear international community, we Tamil Nadu Tawhid Jamaat 10 lakh members all over Tamil Nadu are conducting protests against demonstration in various parts of Tamil Nadu, condemning Israel's genocidal, brutal and inhuman attacks against the international norms of war. Through this protest demonstration, we want to draw the attention and immediate actions of the International Court of Justice, international leaders and the United Nations and its associates. In the past 8 months, more than 40,000 Palestinian civilians have been killed. Most of them are women and children. Lakhs of civilians have been seriously injured and maimed. A UN staff member from India was also attacked and killed while he was on a humanitarian service in Rafah. Brutal air attack on a UN-run school, sheltering displaced Gaza's Nusrat camp, killed at least 40 people, mainly women and children. Judges at the top United Nations Court ordered Israel to stop its offensively military activities in the southern Gaza city of Rafah and withdraw from the enclave. In case brought by South Africa accusing Israel of genocide, citing immense risk to the Palestinian population. While orders are legally binding, the court has no police to enforce them. Even after the international court's order to halt its offensive on Rafah, Israel had not stopped raining bombs on Palestinian refugee camps. How could the world just look at this and stay calm? We have a message to the Arab world leaders. What has happened to you all is that wahan, that the Prophet ﷺ warned about the weakness of our Muslim Ummah, hubbud dunya, that is loving this world, but hurayhatul maut, hatred of death. We demand immediate military action against Israel. We need to stop Israel from killing innocent Palestinian women and children in the bombing refugee camps. Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuh. அஸ்ஸலாமு அலைக்கும். அன்பான சகோதர சகோதரிகளே, நம்முடைய தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் மாநிலம் முழுவதும் உலகம் முழுவதும் பல்வேறு சேவைகளை செய்து வரக்கூடிய ஒரு மிகப்பெரிய அமைப்பு. அதுல தன்னார்வத்தோடு நம்முடைய சமுதாய மக்கள், பாதிக்கப்படக்கூடிய மக்களுக்கு உதவி செய்வது மட்டுமல்லாமல் தன்னுடைய இரத்த கொடைகளை வழங்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு அமைப்பு கொண்ட ஒரு அமைப்பு தான்
நம்முடைய தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத். இதில் கடந்த தமிழக அரசால் 15 வருடங்களுக்கு மேலாக முதலிடத்தில் இருக்கக்கூடிய இந்த அமைப்பு அவசர இரத்த தானம், அதே போன்று இரத்த தான முகாம்கள் என்று பல முகாம்கள் நடத்தி வருகிறோம். இப்போ அடிக்கடி நம்ம ஜமாத்திற்கு பல சகோதரர்கள், மாற்று மத சகோதரர்கள், பொதுவாக அனைவரும் கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். ரத்தம் அருகாமையில் நிறைய மருத்துவமனை இருப்பதால், கடலூர் பாண்டியை பொறுத்தளவிற்கு அதிகமான மருத்துவமனை இருப்பதால் ஒவ்வொரு நாளும் 10 யூனிட் 15 யூனிட் அவசர இரத்த தானம் தேவைப்படுகிறது. இருக்கக்கூடிய சகோதரர்கள், வந்திருக்கக்கூடிய சகோதரர்கள் கொஞ்சம் அவசரமாக நாளை பாண்டிச்சேரி ஜிப்மருக்கு ஒரு 5 யூனிட் ரத்தம் தேவைப்படுகிறது. வந்திருக்கக்கூடிய சகோதரர்கள் மாவட்ட செயலாளர் சகோதரர் அப்துல் வஹாபிடம் நம்முடைய பெயர் பதிவு செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம். இறுதியாக மாவட்ட செயலாளர் சகோதரர் அப்துல் வஹாப் அவர்கள் நன்றியுரை நிகழ்த்துவார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை சிறப்பாக நடக்க உதவி செய்த அல்லாஹுக்கே அனைத்து புகழும். அல்ஹம்துலில்லாஹ். மாவட்ட அழைப்பை ஏற்று கண்டன உரையாற்றிய மாநில பேச்சாளர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஒத்துழைப்பு கொடுத்த காவல்துறை அதிகாரிகளுக்கும், உளவுத்துறை அதிகாரிகளுக்கும், பத்திரிகை நண்பர்களுக்கும், மேலும் ஒளி அமைத்து கொடுத்த நண்பர்களுக்கும், பல்வேறு சிரமங்களுக்கு மத்தியில் கலந்து கொண்டு ஒத்துழைப்பு கொடுத்த தாய்மார்கள், சகோதர சகோதரிகள் அனைவருக்கும், கிளை நிர்வாகிகளுக்கும் மற்றும் தாய்களுக்கும், தொண்டரணிக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஜஸாகல்லாஹ் ஹைரா. சபை கலையும் போது ஓதும் துவா, அல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். பெண்கள் முதலில் கலைந்து செல்லுங்கள், பிறகு ஆண்கள் கலைந்து செல்லுங்கள். கொடி முன்னாடி கொடுத்துருங்க, அதுக்கோட பொறுப்பாளர்கிட்ட கொடி